வெள்ளம் போல பிரச்சனைகள் எழும்பினாலும் ஆவியானவர் ஜெயக்கொடியை ஏற்றவர் வல்லவராயிருக்கிறார். கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. ஆவியானவர் இருக்கிற இடத்துல விடுதலை, ஆவியானவர் ஆளுகை பண்ற இடத்துல சமாதானம். எல்லாரும் நினைவில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், ஆவியானவர் வீட்டில் ஆளுகை பண்ணி கொண்டு இருக்கிறார். ஒருவருடைய குடும்பத்தில், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒருவருடைய குடும்பத்தில் ஆவியானவர் ஆளுகை பண்றார். ஆவியானவர் இருக்கிற இடத்துல அந்நிய சத்தங்களுக்கு வேலையே கிடையாது, சினிமாக்கு வேலை கிடையாது, சீரியலுக்கு வேலை கிடையாது, தேவையில்லாத கெட்ட வார்த்தைகளுக்கு வேலை கிடையாது. ஏன்னா அங்கே யார் ஆளுகை பண்றா? ஆவியானவர். ஆவியானவர் இருக்கிறார்னா அந்த பயம் பக்தி நமக்குள்ள இருக்கணும். அவர் சாந்தமும் மனத்தாழ்மையுள்ள தேவனாக இருக்கிறார். அப்போ சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ள தேவன் அந்த இடத்துல வாசம் பண்ணுறாரு அப்படின்னா, அப்போ நம்ம எப்படி நம்மளுடைய பேச்சு மாறணும். ஆவியானவர் உங்கள் வீட்டில் ஆளுகை பண்ணுறாருன்னா அவருக்கு என்ன பிடிக்கும் அதை நம்ம பார்க்கணும். அவருக்கு அந்நிய சத்தத்தை விரும்புவாரா? கெட்ட வார்த்தையை விரும்புவாரா? விரும்ப மாட்டார். பிரச்சனையை விரும்புவாரா? அப்போ அவர் என்ன விரும்புவார்? துதியை விரும்புவார். ஆமென். துதிக்கிறவர்களை கர்த்தர் உயர்த்த வல்லவராக இருக்கிறார். ஆமென். நீங்கள் துதிச்சு பாருங்க, அந்த சூழ்நிலைகளே மாறும். ஒரு விஷயத்தை நீங்கள் ஆவியானவர்கிட்ட கேட்டு கேட்டு செய்கிறது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஆவியானவர் உங்களுக்கு என்னப்பா பிடிக்கும்? அவருக்கு துதியை ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு என்னப்பா பிடிக்கும்? அந்நிய பாஷையில் ஜெபிக்கிறது ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு என்னப்பா பிடிக்கும்? மற்றவங்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்கிறது ரொம்ப பிடிக்கும். ஆமென். ஹல்லேலூயா. அப்பா உங்களுக்கு என்ன பிடிக்கும்? நீ அதிகாரத்தை எடுத்து பயன்படுத்து, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுடைய கேரக்டர் மாறணும். நான் இதை மாற்றிக்கணும், நான் இதை மாற்றிக்கணும் நீங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் உங்களால் மாற்ற முடியாது. ஆனால் ஆவியானவரை சார்ந்த ஒரு காரியத்தை நீங்கள் மாற்றுவீர்களானால் அதில் 100% வெற்றி.